கயல்விழியின் வளைகாப்பு நிகழ்ச்சியை அகன் வெகு விமர்சையாக ஏற்பாடு செய்திருந்தான். அதற்காக பெரிய மண்டபம் எடுத்து அங்கு விசேஷம் நடந்தது. பிறந்த வீட்டு முறை என்று சீர்வரிசைகள், பலகாரங்கள், 9 வகை சாதம் என்று கமலின் அக்கா செய்கிறேன் என்று சொல்லியும் அதை மறுத்து அவனே ஆள் வைத்து செய்து முடித்து அனைவரையும் பிரமிக்க வைத்திருந்தான். எந்த பரிசு வேண்டும் என்று நானே கேட்டு வாங்கிக் கொள்கிறேன் என்று கயல்விழி சொல்லியும் அகன் அவளுக்கு வைர நெக்லஸ் பரிசளித்தான். அகன் சீர்வரிசையில் வைத்திருந்த பச்சை நிற பட்டுப்புடவையில் பூக்கள் வைத்து பின்னப்பட்ட தலை அலங்காரத்தோடு அளவான ஒப்பனையில் கழுத்தில் மாலை சூடி தாய்மையின் அழகோடு கயல்விழி நாற்காலியில் அமர அவளுக்கு பெண்கள் கூடி நலங்கு வைத்து வளையல்கள் பூட்டினர். கடைசியாக தான் வாங்கி வந்த தங்க வளையலை கமல் கயல்விழிக்கு ஆசையோடு போட்டுவிட்டான். பின் 9 வகை கலவை சாதங்களை தட்டில் வைத்து கமலின் அக்கா பத்மா தர அதை கமல் மனைவிக்கு ஊட்டிவிட அகன் அதை மகிழ்ச்சியோடு பார்த்தபடி நின்றிருந்தான். நிகழ்ச்சி முடிந்து அனைவரும் சாப்பிடுவதற்கு சென்றுவிட பத்மாவும் அவள் கணவரும் விருந்தினர்களை கவனிக்க சென்று விட்டனர். கமலும் கயல்விழியும் ஒரு இடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க அகன் அவர்கள் அருகே வரவும், என்னன்னா நானே என்ன கிஃப்ட் வேணுமோ உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லியும் இந்த நெக்லஸ் வாங்கி தந்திருக்கீங்கன்னா அப்போ நான் வேற ஏதாவது கேட்டா செய்ய மாட்டீங்களா என்று கயல் அவனிடம் கேட்க, என்ன கயல்மா, இந்த ஃபங்க்ஷன்ல உனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் தரணுமேன்னு நினைச்சுதான் இதை வாங்கினேன். மத்தபடி உனக்கு என்ன வேணுமோ கேளு என்று அகனும் கூறினான். அப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் முடியாதுன்னு நீங்க மறுக்க கூடாது என்று கயல்விழி சொல்லவும், உன்கிட்ட இல்லைன்னு சொல்லுவனா, உனக்கு என்கிட்ட என்ன வேணுமோ கேளு கயல் என்று அவன் உறுதியளித்தான். கமல் கயல்விழியின் பேச்சை கேட்டு அப்படி அவள் என்ன கேட்கப் போகிறாள் என்பது போல் மனைவியை பார்த்தபடி நின்றிருக்க, அவனை ஒரு முறை பார்த்து கண்களால் அவள் மன்னிப்பு கேட்கவும் அவனுக்கு அது எதற்காக என்று புரியாமல் பார்த்திருக்கவும், கயல்விழியோ அகனிடம் திரும்பியவள், அண்ணா, ஒரு பொண்ணுக்கு பிரசவங்கிறது மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க. என்னதான் மருத்துவத்துல இப்போ நிறைய முன்னேற்றம் வந்திருந்தாலும் பிரசவம் ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா பயத்தை கொடுக்கும். நல்லபடியா பிரசவம் முடிஞ்சு தன்னோட குழந்தைய கையில ஏந்தும் தருணத்தை எதிர்பார்த்து ஒவ்வொரு பொண்ணும் ஒரு பயத்தோட காத்திருப்பா. அதே பயம்தான் எனக்கு இருக்குன்னா, நல்லபடியா என்னோட பிரசவம் நடக்கணும். ஆனா ஒருவேளை இந்த பிரசவத்துல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் திரும்பி வராம போயிட்டேன்னா என்று அவள் முழுதாக சொல்லி முடிக்கும் முன்பே அகன் அவளின் வாயை பொத்தினான் என்றால் கமலோ பதறியவன், கயல், என்ன பேச்சேது, உனக்கு ஒன்னும் ஆகாது என்று கூறினான். தன் வாயிலிருந்து அகனின் கையை எடுத்தவள், நெருப்புன்னு சொன்னா சுற்றிடாது கமல், ஆனாலும் என்ன வேணும்னாலும் நடக்கலாம்ல, அப்படி ஏதாவது ஆச்சுன்னா எனக்குன்னு இப்போதைக்கு ஒரு ஆசைதான் இருக்கு கமல் என்று கணவனிடம் கூறியவள் பின் அகனை பார்த்து, உங்க கல்யாணத்தை எனக்கு பார்க்கணும்னா, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமையணும். என்னோட இந்த ஆசைய நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா என்னோட இந்த ஆசைய உங்களால நிறைவேற்ற முடியுமா என்று அவள் கேட்க, சில நொடிகள் அங்கு அமைதி நிலவ ஒரு நொடி கண்களை மூடி திறந்த அகன், உனக்கு என்னோட கல்யாணத்தை பார்க்கணும் அவ்வளவுதானே, சரி நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன் போதுமா என்றான். அவனது உடனடி சம்மதத்தை கமல் என்ன கயல்விழியே எதிர்பார்க்கவில்லை. என்ன சமாதானப்படுத்த தானே சொல்றீங்கண்ணா என்று அவள் கேட்க, அப்படி நான் என்னைக்காவது உன்கிட்ட சொல்லியிருக்கேனா கயல்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உனக்கு விருப்பம்னா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ உடனே பொண்ணு பார்க்க ஆரம்பி, உனக்கு யார பிடிக்குதோ அந்த பொண்ணே நான் கல்யாணம் செய்துக்கிறேன். ஆனா கல்யாணம் சிம்பிளா கோவில் இல்லைன்னா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சுக்கலாம், சரியா என்று அவன் சொன்னதும் இன்னுமே கயல்விழியால் அவன் சம்மதத்தை நம்ப முடியவில்லை என்றாலும் மகிழ்ச்சியாய் தலையாட்டி கொண்டாள். பின் நிகழ்ச்சி முடிந்து அனைவரும் அங்கிருந்து கிளம்ப வேண்டி இருக்க கமல், கயலை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போயிடுவல்ல, ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃபேக்டரியில வேலை இருக்கு என்று அகன் கூறவும், நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க அகன், அக்காவும் என்னோட நேரா வீட்டுக்கு தான் வராங்க, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று கமல் பதில் கூற அகன் கயல்விழியிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பினான். அவனிடம் ஏதோ வேலை விஷயமாக பேசியபடி கமல் உடனே சென்றவன் கார் பார்க்கிங் வரவும், அகன், கயல் கேட்டதாலதான் நீங்க அவளை சமாதானப்படுத்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்க என்று கேட்க, இப்பதானே கயல்கிட்ட அதுக்கு நான் பதில் சொன்னேன் கமல், இந்த நேரத்துல கயலுக்கு எந்த கவலையும் குழப்பமும் இருக்கக்கூடாது. அவ நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கணும். ரத்த சொந்தம்னு நிறைய பேர் இருந்தாலும் எனக்காக இப்போதைக்கு யோசிக்கிற உறவுன்னா அது கயலும் நீயும் மட்டும்தான். அப்படி இருக்க கயல் சந்தோஷத்துக்காக இதை நான் செய்யறதுல என்ன தப்பு இருக்கு, அதுவும் கல்யாணம் ஒன்றும் தப்பான விஷயம் இல்லையே என்று அகன் கூறினான்.
ஆனால் விஷுவை தவிர இன்னொரு பெண்ணை எப்படி திருமணம் செய்ய முடியும்? அப்படி திருமணம் செய்தாலும் அந்த பெண்ணோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்திட முடியுமா? இல்லாத பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு அநியாயம் செய்வதாக ஆகாதா என்று அவன் மனதில் நினைக்க, அதை கமலும் புரிந்து கொண்டான். ஏனென்றால் கிட்டத்தட்ட அவனும் ஒரு காலத்தில் அதே மனநிலையில் யோசித்தவன்தானே. ஆனாலும் அவன் பதிலேதும் பேசாமல் அமைதியாக அகன் சொன்னதை கேட்டுக்கொண்டான். நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த சுரபிக்கு நடு இரவில் விழிப்பு வரவே தண்ணீர் குடிக்கலாம் என்று வெளியில் வரும்போது வரவேற்பறையில் சோஃபாவில் அமர்ந்தபடி நேயா விட்டத்தை பார்த்திருந்தாள். என்ன நேயா, தூங்காம இங்க உட்கார்ந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க என்று சுரபி அவளிடம் கேட்டபடியே வந்து அருகில் அமர்ந்தாள். எங்க தூக்கம் வருது? நைட் படுக்க போகும்போது அக்காட்ட இருந்து போன், திரும்ப அதே புலம்பல். இதுக்கு என்னதான் முடிவுன்னு தெரியாம தூக்கமே வரமாட்டேங்குது. இப்ப நான் இதுக்கு என்ன செய்யறது என்று நேயா சுரபியிடம் பதில் கேள்வி கேட்டாள். தோழியின் நிலையை நினைத்து சுரபியால் வருத்தப்படத்தான் முடிந்தது. மற்றபடி இதற்கு என்ன தீர்வு என்பது அவளுக்கு தெரியவில்லை. வருத்தமாக நேயாவின் முகத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தவள் திடீரென ஒரு யோசனை தோன்றவும், நேயா, பேசாம இப்படி செஞ்சா என்ன என்று கூறவும், நேயா என்ன என்பது போல் பார்க்க, இந்த வீடு விற்கிறதுக்காக ஒரு டிராமா கல்யாணம் ஏற்பாடு பண்ண என்ன என்று சுரபி கூறினாள். டிராமா கல்யாணமா என்று நேயா புரியாமல் கேட்க, அதான் யாரையாச்சும் நடிக்க கூப்பிட்டு கல்யாணம் ஆனது போல டிராமா போட்டு வீட்டை விற்க ஏற்பாடு செய்வோம். அப்புறம் வீட்டை வித்து பணம் கிடைச்சப்புறம் இந்த டிராமாவை முடிச்சிடலாம். அப்புறம் உன்னோட அக்காவும் அண்ணனும் இதை நினைச்சு வருத்தப்படவா போறாங்க என்று சுரபி கூறினாள். அதற்கு நேயாவோ, ஏதாச்சும் புரியாம வளராத சுரபி, இது சொத்து விக்கிற விஷயம். இதுல இப்படி ஏமாத்து வேலையெல்லாம் செய்யறது ரிஸ்க். அது இல்லாம இதுக்காக நடிக்க வர ஆளு இந்த வீடு விக்கிற பணத்தை பார்த்ததும் எனக்கு எதிரா மாறிட்டா என்ன செய்யறது? அதுவும் இல்லாம இந்த நாடக கல்யாணத்துல எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்ல. கல்யாணம் ஒண்ணும் தப்பான விஷயம் கிடையாது. ஆனா ஆண்கள் மீது நம்பிக்கை இல்லாம கல்யாண பந்தத்துல நுழையதான் எனக்கு விருப்பம் இல்ல. யாரோ ஒருத்தரை பார்த்தோம், கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறது போல இது சுலபம் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் அழகான தாம்பத்தியம், குழந்தை இப்படி அடுத்தடுத்து இருக்கு. ஆனா என்னோட மனசு இதையெல்லாம் ஏத்துக்கக்கூடிய நிலையில இப்ப இல்ல. அதுதான் இங்க பிரச்சனையே என்று நேயா கூறவும், எனக்கு புரியுது நேயா. ஆனாலும் இப்ப பிரச்சனையை தீர்க்கணுமேன்னு தான் இந்த யோசனைய சொன்னேன். சரி, நீ இதையே யோசிச்சுட்டு இருக்காத. சீக்கிரம் இதுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். அதனால கவலைப்படாம போய் தூங்கு. நாளைக்கு நம்ம 2 பேருக்குமே ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு என்று சுரவி சமாதான வார்த்தைகள் கூறினாள். ஆனால் நேயாவுக்கு மனம் சமாதானமானால் தானே. சுரபி சொன்னதற்காக எழுந்து அறைக்கு சென்றாள். பொதுவாக கமலுக்கு கோபம் வருவது அரிது. அப்படியே வந்தாலும் ஒரு நாள் கூட அந்த கோபம் தாக்கு பிடிக்காது. திருமணம் ஆனதிலிருந்தே கயல்விழி கமலை இப்படித்தான் பார்த்திருக்கிறாள். ஆனால் இந்த முறையோ மறுநாள் ஆகியும் அவன் கோபம் குறையவே இல்லை. கோபம் வந்தால் கத்துவதோ திட்டுவதோ கிடையாது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதி காப்பான். இதோ நேற்றிலிருந்து அப்படித்தான். பத்மாவும் இரவு இங்கேயே தங்கியதால் கயல்விழியால் எதுவும் பேச முடியாமல் அமைதி காத்தாள். ஆனால் மறுநாளும் கமலின் இந்த அமைதியை அவளால் பொறுத்து கொள்ளவே முடியாமல், இதோ அவன் அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருக்க அவனிடம் வந்தவள், சாரி கமல், நான் அப்படி பேசியிருக்க கூடாதுதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அப்படி பேசினா மட்டும்தான் அண்ணனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க முடியும். அதான் இப்படி என்று தயங்கி தயங்கி அவனிடம் பேச, அப்போதும் அவன் பேசாமல் தன் வேலையை பார்த்து கொண்டிருக்க, ப்ளீஸ் கமல், என்ன நல்லா திட்டுங்க, 4 அடி கூட அடிச்சிருங்க. ஆனா இப்படி பேசாம மட்டும் இருக்காதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு என்று அவள் கூறவும், நான் பேசலன்னா உனக்கு ஏன் கஷ்டம்? என்னை பத்திலாம் நீ யோசிச்சிருந்தா நீ நேத்து அப்படிலாம் பேசியிருப்பியா? நீ பேசுனது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நீ யோசிச்சு பாத்தியா? கல்யாணம் ஆகி 3 வருஷம் கழிச்சு நமக்கு இப்படி ஒரு வரம் கிடைச்சிருக்கு. நம்ம குழந்தை வரப்போற நாளை நாம எவ்வளவு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அகனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேற வழி எதுவுமே தெரியலையா? இப்படிதான் பேசணுமா? அந்த நேரம் என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கல. நீ பேசுனது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். உனக்கோ நம்ம குழந்தைக்கோ ஏதாவது ஒண்ணுன்னா அப்புறம் என்னோட கதி என்னன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? நான் ஏதாவது பேசி அது உன்னை காயப்படுத்திட கூடாதுன்னு தான் நான் என்னோட கோவத்தை அடக்கிட்டு இருக்கேன். பேசாம போயிடு என்றான் அவன். நீங்க இப்படி இருக்கிறதா என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது கமல். நான் மட்டும் சந்தோஷமாவா அப்படி பேசியிருப்பேன்? அந்த பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன கடவுள்கிட்ட எனக்கு என்னோட குழந்தைக்கும் எப்பவும் நீ உறுதுணையா இருக்கணும் தான் வேண்டிக்கிட்டு தான் அப்படி பேசினேன். அப்படி பேசினா உடனே எதுவும் தப்பா நடக்கும்னு ஏன் நினைக்கணும்? நீங்களும் அண்ணாவும்
எனக்கு துணையா இருக்கப்போ எனக்கு ஒன்னும் ஆகாது கமல். அன்னைக்கு நகை கடையில அத்தை எப்படிலாம் பேசுனாங்க. அப்போத்துல இருந்து அண்ணனை எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது, அது மட்டும்தான் என்னோட மனசுல ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அப்படி பேசினேன். இப்போ அண்ணன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா என்று அவள் கேட்டாள். அகன், கல்யாணத்துக்கு சம்மதிச்சது சந்தோஷம்தான். ஆனா நேத்து நீ பேசினது இப்பவும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு மனசுல சொல்லிட்டே இருக்கேன். நீ மட்டும் என் வாழ்க்கையில இல்லைன்னா அப்புறம் நான் ஒரு நடைப்பணம் தான். நீ என்னை பத்தி யோசிக்கவே இல்லைல்ல என்று மீண்டும் அவன் முதலிலிருந்து ஆரம்பிக்க, போதும் போதும், பேசாம உங்களுக்கும் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்க சொல்லியிருந்தா ஒருவேளை இந்த கோபம் இருந்திருக்காதுல்ல கமல் என்று அவள் கேலியாக சொல்லவும், வர்ற கோவத்துக்கு அடிக்க போறேன், ஒழுங்கா இங்கிருந்து போயிடு என்று அவன் கோபத்தோடு கூற, ப்ளீஸ் கமல், இந்த கோவம் உங்களுக்கு செட் ஆகல. அதனால சீக்கிரம் சமாதானம் ஆகுங்க. இல்ல அப்புறம் உங்க கோபம் குறையிற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் தான் என்று அவள் கொஞ்சம் மிரட்டவும் தான் அவள் வழிக்கு வந்தான். பின் இருவரும் சாப்பிடும் போதும் அவன் முகத்தை உம்மென்று வைத்திருக்க, கமல், நடந்ததெல்லாம் விட்டுடுங்க. இப்போ எப்படியோ அண்ணனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாச்சு. இப்போ அண்ணனுக்கு பொண்ணு தேட நாம தான் முயற்சி செய்யணும். எப்படி பொண்ணு தேடலாம்? யார்கிட்டயா சொல்லி வைக்கலாமா? இல்ல தரகர் மூலமா போலாமா? இல்ல ஏதாச்சும் மேட்ரிமோனியல் சைட்ல அண்ணனோட விபரம் கொடுத்து ரெஜிஸ்டர் செய்யலாமா என்று கயல் கேட்கவும், அப்போதுதான் கமலுக்கும் அந்த யோசனை மனதில் உருவாக, கயல், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, அவளை அகனுக்கு பார்க்கலாமா என்று கேட்டான். அப்படியா? உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? அப்போ எனக்கும் தெரிஞ்சிருக்கணுமே. யார் கமல் அவங்க என்று கயல்விழி ஆர்வமாக கேட்க, பேரு நேயரதி. அவளுக்கு என்னோட வயசுதான். ஆடிட்டரா இருக்கா. இப்போ அகன் இண்டஸ்ட்ரீஸோட ஆடிட்டிங்கும் அவதான் பாக்குறா. அகனும் அவளை பார்த்திருக்கிறாரு என்று அவன் விவரம் சொல்ல, வெயிட் வெயிட் வெயிட், நேயரதினா உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேயாவையா சொல்றீங்க என்று கயல்விழி கேட்க, அவனும் ஆமாம் என்று தலையசைத்தான். வாவ் கமல், அப்போ நேயாவை பாத்தீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்ல என்று கயல்விழி கேட்க, எப்படி நான் அவன் முகத்துல விழிப்பேன் கயல்? நட்பு முக்கியமா காதல் முக்கியமான்னு ஒரு இக்கட்டான நிலை வந்தப்போ காதல் தான் முக்கியம்னு நான் நேயாவோட நட்பை வேணான்னு சொல்லி அவளை காயப்படுத்தினேன். இப்போ அவளை நேர்ல சந்திக்க தயக்கமா இருக்கு என்று கமல் கூறினான். அப்போ அகன் இண்டஸ்ட்ரீஸ் ஆடிட்டிங் பாக்குறாங்கன்னு சொன்னீங்க. அப்போ நேர்ல சந்திக்காம எப்படி என்று கயல் சந்தேகத்தை கேட்க, ஏற்கனவே பார்த்த ஆடிட்டர் அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறாருன்னு அகன் சொன்னதும் தான் நான் தான் நேயாவையே சஜஸ்ட் பண்ணேன். அப்புறம் அகன் பார்த்து அவளையே ஆடிட்டரா முடிவு பண்ணிட்டாரு. எங்க என்ன பார்த்தா இந்த ஆஃபர் அவ வேண்டான்னு சொல்லிடுவாளோன்னு பயந்துதான் நான் அவளை நேர்லயே பார்க்கல என்று அவன் நடந்ததை கூறவும், எத்தனை நாள் இப்படி பார்க்காம இருக்க முடியும் கமல்? என்ன இருந்தாலும் தப்பு உங்கள்கிட்ட தானே. நேர்ல பார்த்து மன்னிப்பு கேளுங்க என்று கயல்விழி கூறினாள். கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும் தான். அதுக்கான நேரம் வரட்டும். இப்போ அவளை பார்த்தா எல்லாம் சொதப்பிடும். அவ இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறா. அவளுக்கு இப்போ உடனே கல்யாணம் நடந்தாகணும் என்று அவளின் பிரச்சனையை பற்றி அவன் கூற, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது கமல் என்று கயல் கேட்டாள். அவங்க அக்கா என்னோட அக்காட்ட இத பத்தி பேசியிருக்காங்க. கூட நேயாவோட ஃப்ரெண்டு, நேயாவோட தான் வேலை பார்க்கறாங்க. அவங்க ஆடிட்டிங் விஷயமா என்னை பார்க்க வந்தப்போ இத பத்தி பேசினாங்க என்று விஷயத்தை கூறினான். சரி, நேயா ஏன் இவ்வளவு நாள் கல்யாணம் செஞ்சுக்காம இருக்காங்க என்று கயல் கேட்க, அவ யாரையோ காதலிச்சிருக்கா. அந்த காதல் தோல்வியில முடிஞ்சிருச்சு போல. கூட நான், அவ அப்பா இப்படி எல்லாம் அவளை கஷ்டப்படுத்தியிருக்க, ஆண்கள் மேலேயே கொஞ்சம் வெறுப்பு போல. அகனுக்கும் காதல் தோல்வி, நேயாவுக்கும் அப்படித்தான். 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சா அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா என்று கமல் சொல்லவும், கயல் தயக்கம் காட்டுவது போல் தெரிந்தது. என்னாச்சு கயல்? நேயா ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சது உனக்கு பிடிக்கலையா? நேயா அகனுக்கு வேண்டான்னு நினைக்கிறியா என்று கமல் கேட்க, ஐயோ அப்படி இல்ல கமல். நான் என்ன யோசிச்சேன்னா 2 பேருக்குமே இப்போ கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் கல்யாணத்துக்கு தயாரா இருக்காங்க. இப்படி 2 பேருக்குமே விருப்பம் இல்லைன்னா இந்த கல்யாணம் அதுக்கப்புறமான அவங்க வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கும் என்று அவளின் குழப்பத்தை அவனிடம் கூற, நானும் இப்படி ஒரு நிலைமையில தான் இருந்தேன். இப்போ என் மனசு மாறி நம்ம சந்தோஷமா இல்லையா என்று அவன் கேட்டான். நம்ம விஷயத்துல என்னோட காதல் உங்க மனச மாத்தும்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இங்க அப்படி இல்லையே. 2 பேருக்குமே காதல் தோல்வி இருக்கு. அப்படி இருக்கும்போது இது சரி வருமா என்று இன்னுமே குழப்பத்தோடு அவள் கேட்க, கயல், மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? கண்டிப்பா கால மாற்றம் அவங்க எண்ணத்தையும் மனசையும் கண்டிப்பா மாத்தும்.
அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. 2 பேருமே பக்குவப்பட்டவங்க. அதனால கட்டாயத்தின் பேர்ல இந்த கல்யாணம் நடக்கிறதுனால அவங்களுக்கு அவங்கள புரிஞ்சிக்க கொஞ்சம் அவகாசம் தேவைப்படும். இதுவே நிறைய எதிர்பார்ப்புகளோடு அவங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் அமைஞ்சா, அங்கதான் நிறைய சிக்கல அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நம்ம விஷயத்துல நீ சொன்னது போல உன்னோட காதல் என்னோட மனச மாத்துச்சு. ஆனா அதே போல இங்கேயும் எதிர்பார்க்க முடியாது இல்லையா? நிறைய எதிர்பார்ப்புகளோட வர துணைக்கு அந்த எதிர்பார்ப்புகள் சரியா பூர்த்தி ஆகலன்னா அவங்க எப்படி வேணும்னாலும் மாறலாம். இப்படித்தான் நடக்கும்னு நம்மளால யூகிக்க முடியாது. ஆனா இவங்க 2 பேரையும் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஒருத்தர ஒருத்தர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. அதனால இந்த கல்யாணம் சரி வரும்னு நான் நினைச்சேன். மத்தபடி உனக்கு பிடிக்கலன்னா இதை இதோட விட்டுருவோம் என்று கமல் கூறினான். ஐயோ அப்படி இல்ல. நீங்க சொல்றது போல யோசிச்சா இது சரி வரும் தான் தோணுது. அதனால இது ஓகே தான். சரி, இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம்? நேயாவை நீங்க நேர்ல பார்த்து பேச போறீங்களா என்று கயல் கேட்க, நான் பேசினா இந்த கல்யாணத்தை வேண்டான்னு கூட நேயா சொல்ல வாய்ப்பு இருக்கு. என்னோட அக்காவை வச்சு பேசலாம். ஆனா அதிலும் என்னோட தலையீடு இருக்கும்னு அவ கெஸ் பண்ண முடியும். பேசாம நேயா ஃப்ரெண்டு சுரபி மூலமா அகன் இண்டஸ்ட்ரீஸ் மேனேஜரா நான் பேச போறேன். அகன் கிட்ட நீ இதை பத்தி பேசிடு என்று அவன் யோசனை கூறினான். ஏன் கமல், அகன் இண்டஸ்ட்ரீஸ் மேனேஜரா உங்க பேரு நேயாவுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே? அப்போ அவங்களுக்கு நீங்க தான் அவங்களோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிருக்காதா என்று அவள் கேட்க, அது நாங்க பக்கத்து பக்கத்து வீடு தானே. வீட்ல அப்பா அம்மா அக்கா எல்லாரும் என்ன கண்ணாங்கிற பேர்ல தான் கூப்பிடுவாங்க. நேயாவும் என்ன கண்ணான்னு தான் கூப்பிடுவா. ஸ்கூல்ல அவ கேர்ள்ஸ் ஸ்கூல், நான் பாய்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்சோம். கூட படிச்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஏரியா தான். அதனால எல்லாருக்குமே நான் கண்ணா தான். காலேஜ்லயும் நம்ம ஆபீஸ்லயும் தான் நான் கமல். என்னோட முழு பேரு கமலக்கண்ணன்ங்கிறது நேயாவுக்கு தெரியும். ஆனா கமல் அப்படின்னா அது நானா இருக்கும்னு அவளுக்கு ஞாபகத்துக்கு வராது. ஒருவேளை கொஞ்சம் டீப்பா யோசிச்சா அது நான் தான் அப்படின்னு அவளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு அவ யோசிக்காம இருக்கணும். அப்புறம் அவளுக்கு தெரிய வரும்போது என்ன நடக்குமோ தெரியல என்று கமல் பதில் கூறினான். எப்படியும் அவங்க கல்யாணம் முடிவானா தெரியத்தானே போகுது என்று கயல் கூற, அவன் அதை ஆமோதிப்பது போல் மௌனமாக இருந்தான். மாலை அகன் கயல்விழியை பார்க்க வீட்டிற்கு வந்திருந்தான். அப்போது கமல் வீட்டில் இல்லை. அவன் சுரபியை பார்க்க சென்றிருந்தான். நேயாவின் திருமண விஷயமாக பேச வேண்டும். இப்போதைக்கு நேயாவிடம் எதுவும் கூற வேண்டாம் என்று அவன் கூறியிருந்ததால் சுரபியும் நேயாவிடம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு கமலை சந்திக்க சென்றாள். இங்கு வீட்டில் அகன் கமலை பற்றி கேட்க, கயல்விழியும் வெறுமனே அவன் வெளியே சென்றிருப்பதாக மட்டுமே கூற அகனும் அத்தோடு அமைதியாகிவிட்டான். பின் கயல்விழியின் நலத்தை விசாரித்ததும் இதுதான் தகுந்த நேரம் என்பதை உணர்ந்து கயல்விழியும் அவனது திருமண பேச்சை ஆரம்பித்தாள். அண்ணா, உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன். அவங்கள நீங்க கூட முன்னமே சந்திச்சிருக்கீங்க என்று அவள் கூறவும், கயல்விழி இத்திருமணம் குறித்து எத்தனை வேகம் காட்டுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. திடீரென திருமணத்துக்கு வற்புறுத்துவதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்பது தெரியாமல் குழம்பினான். ஆனால் வெளியில் புன்னகையோடு கயல் சொல்வதை கேட்டபடி இருந்தவன், நான் முன்னமே பார்த்திருக்கனே, யாரு கயல் மாது என்று அவன் கேட்க, நம்ம அகன் இண்டஸ்ட்ரீஸ் ஆடிட்டிங் பாக்குறாங்களே நேயரதி, அவங்கதான் நான். உங்களுக்கு அவங்கள கல்யாணம் செஞ்சிக்க சம்மதமா என்று கயல் கேட்க, இது வேறையா என்று மனதில் நொந்து கொண்ட அகன், நேயாவா, அவளை உனக்கு எப்படி தெரியும் என்று தன் சந்தேகத்தை கேட்க, நேயா கமலோட பெஸ்ட் ஃப்ரெண்டுனா, 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்தவங்க. கமல் ஒரு பொண்ணை காதலிச்சாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கல போல. அதனால கமல் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதுல நேயா ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க. கமலுக்கும் தன்னோட தப்பு லேட்டா தான் புரிஞ்சிருக்கு. ஆனா நேயாவை நேர்ல சந்திக்க ரொம்ப தயங்குறாரு. நம்ம இண்டஸ்ட்ரீஸுக்கு ஆடிட்டர் தேவைப்பட்டதுனால நேயாவை சஜஸ்ட் பண்ணிருக்காரு. இப்போ நேயாவுக்கு அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்களாம். அதான் கமல் நேயாவை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாரு என்று கயல்விழி முழு விபரத்தை கூறவும், அகனுக்கு அப்போது நேயா ரேடியோவில் பேசியது ஞாபகத்துக்கு வர, ஓ, அந்த ஃப்ரெண்டு கமல் தானா என்று நினைத்து கொண்டான். நேயாவை உங்களுக்கு பிடிச்சிருக்கானா, அவங்கள கல்யாணம் செஞ்சுக்க உங்களுக்கு சம்மதமா என்று அகனிடம் அவள் கேட்டாள். நான் தான் சொன்னனே, உனக்கு பிடிச்ச பொண்ணு யாரா இருந்தாலும் எனக்கு சம்மதம்தான். நேயாவை தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு சம்மதம் தான், சரியா என்று அவன் கூற, நான் இன்னும் நேயாவை பார்க்கலன்னா, சீக்கிரம் அவங்கள நேர்ல பார்த்துட்டு சொல்றேன். அப்புறம் ரொம்ப சாரிண்ணா, நீங்க எனக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உங்களுக்கு நல்லதுக்காக மட்டும்தான் யோசிக்கிறேன்.
அதான் உங்களை கட்டாயப்படுத்துறது எனக்கு தப்பா தெரியல என்று கயல்விழி நெகிழ்ச்சியாக பேசவும், எனக்கு புரியுது கயல்மா, மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத. நான் உன்னை தப்பாவே நினைக்க மாட்டேன், சரியா? அப்புறம் இந்த கல்யாண வேலைக்காக ரொம்ப மெனக்கிடாம உன்னையும் பார்த்துக்கோ. நல்லா ரெஸ்ட் எடு. கமல்கிட்ட பொறுப்பு கொடு, அவன் பார்த்துக்குவான் என்று அகன் சொல்லிவிட்டு கிளம்பினான். கமலோ சுரபியை ரெஸ்டாரண்ட்டுக்கு வரச் சொல்லியவன் அவளுக்காக காத்திருக்க, சுரபியோ சிறிது நேரத்துக்கெல்லாம் அங்கு வந்து விட்டாள். வந்தவளோ, நேயா கல்யாண விஷயமா பேசணும்னு சொன்னீங்க, என்னவா இருக்கும்னு எனக்கு ஒரே பரபரப்பு, சீக்கிரம் சொல்லுங்க என்று ஆர்வம் காட்டினாள். நீங்க அன்னைக்கு நேயா பிரச்சனையை பத்தி சொன்னீங்கல்ல, இப்போ நேயா என்ன முடிவு எடுத்திருக்காங்க என்று அவன் அவளிடம் பதில் கேள்வி கேட்க, அவளோட பிரச்சனைக்கு ஒரே தீர்வு அவ கல்யாணம் பண்ணிக்கிறது தான். ஆனா அவ வீட்டுல பாக்குற வரன் எதுவும் அவளுக்கு பிடிக்கல. வெளிப்படையா சொல்லணும்னா அவளோட இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிற ஒருத்தரை அவ கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறா. அதுக்கப்புறமும் அவ அந்த வாழ்க்கைய சுமூகமா வாழ அவளுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இத அவ என்கிட்ட சொல்லல, ஆனா அவளோட பேச்ச வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்று சுரபி தெளிவாக கூறினாள். எனக்குமே நீங்க சொல்லாமலே நேயாவோட பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு ஒரு தீர்வை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அகன் இண்டஸ்ட்ரீஸோட எம்டி அகன் இருக்கார்ல, அவர் ஒரு வகையில எனக்கு ரிலேட்டிவ் தான். என்னோட மனைவிக்கு அவர் தான் கார்டியன். கூட பிறக்கலனாலும் 2 பேரும் ரொம்ப பாசமான அண்ணன் தங்க. அகன் ஒரு பொண்ண காதலிச்சிருக்காரு. ஆனா அந்த பொண்ண அவரால கல்யாணம் செஞ்சுக்க முடியல. அதனால கல்யாணமே செஞ்சுக்க கூடாதுன்னு இருக்காரு என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, ஆமா நேயா சொல்லியிருக்கா. அதாவது அகன் ரேடியோல பேசினத நேயா கேட்டிருக்கா. அதனால அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை கூட ஆச்சு என்று அவள் கூறவும், தெரியும். அகன் கூட என்கிட்ட சொன்னாரு. நேயாவோட வேலை செய்ய கூட பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு என்று அவன் சிரித்தபடியே கூறினான். நேயாவும் அதேதான் சொன்னான் என்று சுரபியும் சிரித்தாள். கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க அகனுக்கு என்னோட மனைவி கயல்விழி எப்படியாவது கல்யாணத்தை செஞ்சு வச்சிடுற முடிவுல இருக்கா. கொஞ்சம் சென்டிமெண்டா பேசி அகனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டா. இப்போ அவருக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு நீங்க நேயாவை பத்தி சொன்னதுல இருந்து நேயாவும் அகனும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என்னன்னு தோணுச்சு என்று அவன் வந்த விஷயத்தை கூறவும், சுரபிக்கு சிறிது நேரத்திற்கு ஒன்றுமே புரியவில்லை. நேயாவுக்கும் அகனுக்கும் கல்யாணமா? அப்படியா சொன்னீங்க? அகன் இண்டஸ்ட்ரீஸோட வேலை செய்யறதே எங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதுல அகனோட நேயாவுக்கு கல்யாணம்னா கேட்கவே வியப்பா இருக்கு என்று பேசியவள், ஆனா இதுக்கு நேயா ஒத்துக்கணுமே. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டோம். 2 பேருக்குமே பிரச்சனை. ஒன்னா வேலை பார்க்கவே அவங்க விரும்பலன்னு, அப்புறம் எப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்று கேட்டாள். இது ஒரு சின்ன பிரச்சனை தான். கொஞ்ச நாள்லயே அது மறந்துடும். நான் என்ன யோசிச்சேன்னா, 2 பேருக்கும் அவங்க பாஸ்ட் பத்தி என்ன ஏற்கனவே தெரியும். 2 பேருக்கும் அவங்க லைஃப் பார்ட்னரோட சுமூகமா டைம் தேவைப்படுது. அப்போ அவங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணம் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. அது இல்லாம இதனால நேயா பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஏன்னா நேயா மூலமா வர பணத்தை கண்டிப்பா அகன் எதிர்பார்க்க மாட்டாரு. இப்போ இந்த கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று அவன் கேட்க, நீங்க சொல்லும்போது இது சரி வரும் தான் தோணுது. ஆனா இதுக்கு அவங்க 2 பேரும் ஒத்துக்கணுமே என்று அவள் தன் சந்தேகத்தை கேட்டாள். நேயாவ நீங்க தான் ஒத்துக்க வைக்கணும். அகன் கிட்ட என்னோட மனைவிய பேச சொல்லியிருக்கேன். நானும் பேசுவேன். ஆனா நேயா கிட்ட நீங்க தான் பேச முடியும். பேசுவீங்களா என்று அவன் கேட்டான். கண்டிப்பா. அவ பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு தெரியாம அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. கண்டிப்பா அவட்ட பேசுறேன் என்று சுரபியும் உறுதியாக கூறினாள். கமல் சுரபியை சந்தித்துவிட்டு அடுத்து அலுவலகத்திற்கு வர, அகன் அவனை உடனே தனது அறைக்கு அழைத்தான். ஆஹா, நேயா விஷயத்தை பத்தி கமல் கயல் இவர்கிட்ட பேசியிருப்பா போலயே. நமக்கு நல்லா டோஸ் இருக்கு, சமாளிப்போம் என்று மனதில் நினைத்தபடியே கமல் அகனின் அறைக்குள் நுழைந்தவன், அகன் வர சொன்னீங்களா என்று கேட்க, ஆமா வரதான் சொன்னேன். இங்க நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல உன்னோட வேலைக்கு கொடுக்குற சம்பளம் பத்தலையா? பார்ட் டைம் வேலையா கல்யாண தரகர் வேலை வர செய்யற போல என்று அகன் கேலியாக கேட்டான். அது நீங்க தான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டீங்களே. கயல் உங்களுக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னா அதான் என்று கமல் தயங்கி தயங்கி பதில் கூற, அதுக்கு உனக்கு நேயா தான் கிடைச்சாளா? அவ உன்னோட ஃப்ரெண்டா இருக்கலாம். அதுக்காக அவளை என்னோட கோத்து விட பாக்குறியா? இந்த உலகத்துல இப்போதைக்கு எனக்கு பிடிக்காத நபர் யாராவது இருக்காங்கன்னு கேட்டா நான் நேயாவை தான் சொல்லுவேன். நீ என்னடானா அவளை கல்யாணம் செஞ்சு அவளோட என்னை இருக்க வைக்க பிளான் போடுற. ஏன் கமல், நான் ஏதாவது உன்கிட்ட பிடிக்காது போல நடந்துகிட்டனா? அதுக்கு பழி வாங்க தான் இப்படிலாம் செய்றியா என்று அகன் கேட்கவும்,
ஐயோ அகன், ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் உங்களோட நலனை யோசிச்சுதான் இப்படிலாம் ஒரு யோசனை சொன்னேன் என்று கூறினான். என்னோட நல்லதா? அப்படி என்ன என்னோட நல்லது என்று அகன் பதிலுக்கு கேட்க, எனக்கு தெரியும் அகன், நீங்க கயலுக்காக மட்டும்தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கீங்க. ஆனா அதுக்காக மட்டுமே நீங்க கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. உங்களை நம்பி வர பொண்ண நீங்க முழுமையா ஏத்துக்கணும். அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு டைம் தேவைப்படும். அந்த பொண்ணும் உங்களை புரிஞ்சவளா இருக்கணும். நேயாவுக்கு உங்க காதலை பத்தி தெரியும். அதே போல நேயாவை பத்தி உங்களுக்கு தெரியும். நீங்க எப்படி கயலுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களோ, அதே போல நேயாவும் ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் கல்யாணத்துக்கு தயாரா இருக்கா. அப்போ நேயாவால உங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கும் அப்படிதான். அதான் நீங்க நேயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா நான் யாரையும் இதுக்கு கட்டாயப்படுத்தலாகன். என் மனசுக்கு தோணுனதை சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு நேயாவை சுத்தமா பிடிக்காதுன்னா நான் கையல்ட்ட சொல்லி வேற பொண்ணு பார்க்க சொல்றேன் என்று கமல் கூறினான். வெயிட், அப்படிலாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஒரு வகையில நீ சொல்றதும் சரியா வரும்னு தான் தோணுது. அதனால கையலுக்கு விருப்பம்னா எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. ஆனா நேயா இதுக்கு சம்மதிக்கணுமே. சம்மதிப்பாளா? இல்ல பேசி சம்மதிக்க வச்சிட்டியா என்று அகன் கேட்க, பேச சொல்லியிருக்கேன். நேயாவுக்கும் சம்மதம்னா உடனே இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம். சம்மதிச்சிடுவான்னு தான் நினைக்கிறேன் என்று அவன் உற்சாகமாக கூற, ம் ஒரு முடிவோட தான் இருக்க போல. என்ன கல்யாணங்கிற பாதாளத்துல தள்ளுறதுல உனக்கு எவ்வளவு உற்சாகம் என்று அகன் கூறவும், ஓ, கல்யாணங்கிறது உங்களுக்கு பாதாளமா? இருங்க, கயல்ட்ட நீங்க சொன்னதை சொல்றேன் என்று கமல் கூறினான். சொல்லித்தான் பாரேன். எங்க அண்ணனுக்கு பாதாளம் சரி, உங்களுக்கு எப்படின்னு கேப்பா. நீங்களும் அதை ஒத்துக்கிறீங்களான்னு கேப்பா. அதுக்கு பதில் சொல்ல ரெடியா இரு என்று அகன் கூற, உங்க தங்கைய சரியா புரிஞ்சு வச்சிருக்கீங்க அகன். எதுக்கு வம்பு? நான் சைலண்டாவே இருந்துடுறேன். ஆனா கூடிய சீக்கிரம் நீங்களும் சம்சார சாகரத்துல விழுந்து என்ன மாதிரி அவஸ்தைப்படணும்னு ஒரு சம்சாரியா உங்களுக்கு நான் சாபம் விடுறேன் என்று கமல் கூறவும், அதுக்கான வேலையில தான் தீவிரமா இருக்கேன். அப்புறம் தனியா சாபம் வேறயா? தயவு பண்ணி இப்ப இங்க இருந்து போறியா என்று அகன் கையெடுத்து கும்பிட, கமல் சிரித்தபடியே வெளியேறினான். அலுவலக நேரம் முடிந்ததால் நேயா வீட்டிற்கு வந்துவிட, சுரபியும் கமலை சந்தித்துவிட்டு நேராக வீட்டிற்கு வந்தாள். அவளை கண்டதும் நேயாவோ, முக்கியமான விஷயம்னு அவசரமா கிளம்பி போனியே, அப்படி என்ன விஷயம் சுரபி? வீட்டுல ஏதாவது புது வரன் பார்த்திருக்காங்களா? அவங்கள சந்திக்கத்தான் போனியா என்று நேயா கேட்க, கல்யாண விஷயமா தான் போனேன். ஆனா என்னோட கல்யாண விஷயம் இல்ல, உன்னோட கல்யாண விஷயமா என்று சுரபி பதில் கூறவும், என்னது, என்னோட கல்யாண விஷயமாவா? கொஞ்சம் புரியும்படியா சொல்லு என்று நேயா கேட்டாள். உன்னோட பிரச்சனைக்கு சீக்கிரமா ஒரு தீர்வு கிடைச்சிரும் சொன்னேன்ல, அதே போல ரொம்ப சீக்கிரமா ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. இந்த விஷயமா தான் நான் அகன் இண்டஸ்ட்ரீஸ் ஜெனரல் மேனேஜர் கமலை பார்க்க போனேன் என்று சுரபி கூற, என்னது, அகன் இண்டஸ்ட்ரீஸ் ஜெனரல் மேனேஜர் கமலை பார்க்க போனியா? என்னோட விஷயத்துக்கும் ஜெனரல் மேனேஜர் கமலுக்கும் என்ன சம்பந்தம் சுரபி என்று நேயா புரியாமல் கேட்டாள். கடைசியா நம்ம வேலை சம்பந்தமா ஜெனரல் மேனேஜர் கமலை பார்க்க நான் அகன் இண்டஸ்ட்ரீஸ் போயிருந்தேனே, அப்ப கூட நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு போன் பண்ணல. அப்போ நான் டென்ஷனா பேசினதை பார்த்து கமல் என்னன்னு கேட்டாரா? நானும் உன்னோட பிரச்சனைய பத்தி அவர்கிட்ட சொன்னேன் என்று சுரபி சொன்ன நொடி, யாரோ நமக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கிட்ட நம்ம பர்சனல சொல்லுவியா? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா என்று நேயா சுரபியை திட்டினாள். சாரி நேயா, சொல்லியிருக்க கூடாதுதான். ஆனா கமல் கேட்கவும் நானும் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் தான் எதுக்கு சொன்னோன்னு யோசிச்சேன். ஆனா அப்படி சொன்னதும் ஒரு வகையில நல்லதா போச்சு. கமல் தான் உன்னோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்காரு என்று சுரபி பீடிகை போட, என்ன சொல்ற? என்னோட பிரச்சனைக்கு கமல் தீர்வு சொன்னாரா? அப்படி என்ன தீர்வு என்று நேயா கேட்டாள். மிஸ்டர் அகன் இருக்கார்ல, அவரோட உடன்பிறவா தங்கையோட ஹஸ்பண்ட் தான் மிஸ்டர் கமல். அகன் தன்னோட காதலியை நினைச்சுக்கிட்டு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காராம். நீ கூட அவர் ரேடியோல அது போல பேசினதா தானே சொன்ன. ஆனா அகன் கிட்ட அவரோட தங்க சென்டிமெண்டா பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டாங்களாம். அகனுக்கு பொண்ணு தேடுறாங்க என்று அவள் சொன்ன நொடியே ரேடியோல அந்த சீன் போட்டாரு. இப்போ தங்கைக்காக, அதுவும் கூட பிறக்காத தங்கைக்காக அகன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காரா? என்னால் நம்பவே முடியல சுரபி என்று நேயா வியப்பாக கூறினாள். நம்ப கஷ்டம்னாலும் அதான் நிஜம் நேயா. ஆனா என்னத்தான் அகன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் அது ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒத்துக்கிட்டதுனால, அதனால அகனோட பாஸ்ட் தெரிஞ்ச ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும்னு கமல் நினைக்கிறாரு. அவருக்கு உனக்கும் அகனுக்கும் நடுவுல உள்ள பிரச்சனைய பத்தியும் தெரியும். அதனால அகனை நீயே கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்றாரு.
என்று சுரபி சொல்லி முடிக்கும் முன்பே, என்ன, நீ ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறியா சுரபி? அகனை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறதா? கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அங்கேயும் ஒரு கொடுமை வந்து டான்ஸ் ஆடிச்சான். நீ சொல்றது அப்படித்தான் இருக்கு. மிஸ்டர் கமலுக்கு தான் தெரியாது, உனக்கா தெரியும்ல. அகனோட ஒன்னா வேலை செய்யவே எனக்கு பிடிக்கல. இதுல அகனை நான் எப்படி கல்யாணம் செஞ்சுக்க முடியும் என்று நேயா படபடப்போடு கேட்க, ஒன்னா வேலை செய்ய முடியாதுன்னு சொன்ன நீதான் அகனோட இண்டஸ்ட்ரீஸ்ல ஆடிட்டிங் பார்க்க ஒத்துக்கிட்டு வந்த. திரும்ப அகனோடு வேலை பார்க்க மாட்டேன்னு நீ சொன்னதும் இது நடக்கிற விஷயமா? அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு அகன் தான் எம்டி. அப்போ அவரோட வேலை செய்யாம எப்படி? அது உனக்கே புரிஞ்சிருக்கும். ஆனாலும் பிடிக்காத மாதிரி காட்டிக்கிற என்று சுரபி கூறவும், பின்ன பிடிக்கலன்னா பிடிக்காத மாதிரி தானே காட்ட முடியும். அபிஷியலியும் பர்சனலியும் அகன் ஒன்னா பார்க்கல. அதனால அங்க வேலை செய்யறதும் எனக்கு பெருசா தெரியல. ஆனா கல்யாணம் அப்படி இல்ல. அது உனக்கு புரியுதா இல்லையா என்று நேயா கேட்டாள். அது சரி, வந்தது போல கல்யாணமும் அது சரி வந்தது போல கல்யாணமும் சரி வரும் தான் நான் நினைக்கிறேன் என்று சுரபி கூற, அது எப்படி உறுதியா சொல்ற என்று நேயா பதிலுக்கு கேட்டாள். அகன் போல நீயும் கட்டாயத்தின் பேர்ல தான் கல்யாணம் செய்ய நினைக்கிற. அவரை போலவே உனக்கும் உன்னோட சூழ்நிலைய புரிஞ்ச ஒரு நபர் தான் வாழ்க்கை துணையா வரணும். உன்னோட சொத்தை பத்தி கேர் பண்ணிக்காத, உன்னோட பாஸ்ட புரிஞ்ச, உனக்கான நேரத்தை கொடுக்கிற நபரா அவர் இருக்கணும். உனக்கு எப்படி அகனை பத்தி தெரியுமோ அதே போல அவருக்கும் முன்னமே உன்னை பத்தி நல்லா தெரியும். உங்க பூர்வீக வீட்டை விற்க போறதோ அதுல கிடைக்கிற பணமோ அவருக்கு எப்பவும் பெருசா தெரிய போறதில்ல. இந்த இக்கட்டான நேரத்துல இப்படி ஒருத்தரை தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. நாடக கல்யாணமும் உனக்கு வேண்டான்னு சொல்ற. உன்னோட அக்கா அண்ணா கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டிருக்க. அந்த டைம் முடிஞ்சதும் அவங்க திரும்ப உன்னை கட்டாயப்படுத்துவாங்க. அப்ப யாராச்சும் ஒருத்தரை பிடிக்காட்டியும் கல்யாணம் செய்யற சூழ்நிலை வந்தா என்ன பண்ணுவ? அதுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாமே என்று சுரபி கேட்க, நேயாவிற்கும் அது நியாயமாகத்தான் பட்டது. ஆனாலும் அதை முழு மனதாக ஏற்றுக்கொள்ள முடியாமல், இருந்தாலும் ஒருத்தரை பிடிக்கவே பிடிக்காதுன்னு இருக்கும்போது அவர் எப்படி கல்யாணம் செஞ்சுக்க முடியும் சுரபி என்று அவள் கேட்க, அப்போ உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா தேடுவோமா? நீ எப்படி எதிர்பார்க்கிற? எந்த மாதிரி குவாலிட்டிஸ் அந்த மாப்பிள்ளைக்கு இருக்கணும் என்று சுரபி பதிலுக்கு கேட்டாள். என்னை பத்தி தெரிஞ்சும் இப்படி கேட்கிற பத்தியா? எனக்கு யாரையுமே பிடிக்காது என்று நேயா கூற, கல்யாணமும் பிடிக்கல, கல்யாணம் செஞ்சுக்க போறது யாரா இருந்தாலும் அவங்களையும் பிடிக்க போறதில்ல. ஆனா கல்யாணம் செஞ்சு கொள்ள கட்டாயத்துல இருக்க. அப்போ உனக்கு தெரியாத பிடிக்காத நபரை கல்யாணம் செய்யறதுக்கு பதிலா தெரிஞ்ச பிடிக்காத அகனை கல்யாணம் செஞ்சுக்கிறது பெஸ்ட் இல்லையா என்று சுரபி கூறவும், நீ எனக்கு ரொம்ப குழப்பற சுரபி என்று நேயா கூறினாள். கொஞ்சம் நான் சொன்னதை பொறுமையா யோசிச்சு பாரு, அப்போ குழப்பம் தீரும் என்று சுரபி சொல்லிவிட்டு செல்ல, நேயாவோ குழப்பத்தோடு அவள் செல்வதை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். நேயாவிடம் பேசச் சொல்லி சுரபியிடம் சொல்லி அனுப்பியாயிற்று. அவள் நேயாவிடம் பேசியிருப்பாளா? நேயா இதற்கு என்ன முடிவெடுப்பாள் என்ற யோசனையிலேயே கமல் இருக்க, கயல்விழி வேறு நேயாவை நேரில் சந்திக்க வேண்டும் என்று அவனிடம் கூறிக்கொண்டிருந்தாள். இன்னைக்குத்தானே பேச சொல்லி அனுப்பியிருக்கேன், அதனால ஒரு நாள் காத்திருந்து நாளைக்கு சுரபிட்ட பேசுறேன் என்று கமல் அவளிடம் கூறியிருந்தான். அதே போல் மறுநாள் சுரபிக்கு அழைத்து, நேயா என்ன முடிவெடுத்திருக்கா என்று அவளிடம் கேட்க, மொத்தமா முடியாதுன்னு அவ மறுக்கல, பேசுற விதத்துல பேசியிருக்கேன். ஆனாலும் அவளுக்கும் கொஞ்சம் குழப்பம்தான். என்னதான் இருந்தாலும் உடனே முடிவெடுக்க முடியாது இல்லையா? நல்லா டைம் எடுத்து யோசிச்சு பாருன்னு சொல்லியிருக்கேன் என்றவள், ஆமா, அகன் இதுக்கு சம்மதிச்சிட்டாரா என்று கேட்டாள். உங்ககிட்ட சொன்னத அவருக்கும் எடுத்து சொன்னேன். அவருக்கும் இது சரியா வரும் தான் தோணுது. ஆனாலும் நேயா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நேயா சம்மதிச்சுட்டா எல்லாம் சரியா வந்துரும். என்னோட மனைவி வேற நேயாவை நேர்ல சந்திக்க விரும்புறா என்று அவன் கூற, அப்படியா? அவங்க நேர்ல சந்திச்சா சரியா வரும் தான் தோணுது. ஏன்னா அகன் பக்கத்துல இருந்து யாராவது பேசினா நேயாவுக்கும் குழப்பம் தீர்ந்து முடிவெடுக்க ஈஸியா இருக்கும். அதனால அவங்களையும் நேயாவையும் சந்திக்க வைக்கலாம். கூட அகன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருன்னு நான் சொல்றேன். ஆமா, நேயாவை நான் உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வரவா என்று கேட்டாள். இல்ல இல்ல, உங்க வீடு அட்ரஸ் சொல்லுங்க, கயலே அங்க வந்து நேயாவை பார்க்கட்டும் என்று கமல் கூற, நீங்களும் தானே கூட வருவீங்க என்று சுரபி கேட்டதற்கு, காரியமே கெட்டு போயிடும் என்று மனதில் நினைத்தவன், இல்ல, இப்போதைக்கு என்னோட மனைவி மட்டும்தான் வருவா, அவளே நேயா கிட்ட பேசுவா என்று அவன் கூற, சுரபியும் அதற்கு ஒத்துக்கொண்டாள். கமலிடம் பேசிய பின் சுரபி நேராக நேயாவிடம் சென்றவள், இப்போ கமல் தான் பேசினார் நேயா, அகன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாராம். உனக்கு இதுல சம்மதமான்னு கமல்கிட்ட கேட்டிருக்காராம் என்று சொல்ல, நேயாவிற்கோ அந்த செய்தி வியப்பை தான் தந்தது. இருந்தாலும், நீ உண்மையா சொல்றியா?
இல்ல என்ன சம்மதிக்க வைக்க சும்மா சொல்றியா என்று சுரபியிடம் சந்தேகமாக கேட்டாள். இது கல்யாண விஷயம். இதுல நான் பொய் சொல்ல முடியுமா? உண்மைதான் நேயா. அது இல்லாம கமலோட மனைவியும் உன்னை நேர்ல சந்திக்க விரும்புறாங்களாம். நானும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். அவங்கள நேர்ல பார்த்தா உனக்கும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும்ல என்று சுரபி தயங்கி தயங்கி கூற, அவளை முறைத்தாலும் ஒரு முடிவோட தான் இருக்கா போல. சரி வரச் சொல்லு பேசுவோம் என்று நேயாவும் அதற்கு சம்மதம் தெரிவித்தாள். மறுநாள் கயல்விழி அவர்களின் வீட்டிற்கு வந்திருந்தாள். அகனுக்கு நேயாவை மனம் முடிக்கும் விஷயமாக பேசும் முன்பே கமல் நேயாவை பற்றி அதிகம் பேசியிருக்கிறான். அப்போதே நேயாவை நேரில் பார்க்க கயல் ஆவல் கொண்டிருக்கிறாள். இப்போதோ அகனுக்காக நேயாவை பெண் பார்க்க இருப்பதால் அவளை சந்திப்பதில் கயல் இன்னுமே ஆர்வமாக இருந்தாள். அழைப்பு மணியை அழுத்திவிட்டு ஆவலோடு அவள் வாசலில் காத்திருக்க சுரபிதான் வந்து கதவை திறந்தாள். அவள்தான் நேயாவா என்று கயல்விழி கேள்வியாக பார்க்க, ஹாய், நீங்க கயல்விழி தானே? மிஸ்டர் கமல் நீங்க வரதா சொன்னாரு. நான் சுரபி, நேயாவோட ஃப்ரெண்ட் என்று சுரபி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவள். கயல்விழியின் மேடிட்ட பெயரை பார்த்தே அவளின் நிலையை உணர்ந்தவள், இப்போ எத்தனை மாசம் என்று விசாரித்தாள். ஓ ஹாய் என்று கயல்விழி அவளின் கையை குலுக்கியவள், 7வது மாசம் நடக்குது என்று பதில் கூறிவிட்டு, நீங்க தான் நேயாவும் நினைச்சிட்டேன் என்று கூறினாள். நேயா அவ ரூம்ல இருக்கா, இருங்க கூட்டு வரேன், நீங்க உள்ள வந்து உட்காருங்க என்று கயல்விழியை அழைத்து வந்து அமர வைத்தவள் நேயாவை அழைத்தவாறே அவளது அறைக்கு சென்றாள். சில நொடிகளில் நேயா அங்கு வர அவளை கண்டதும் கயல்விழிக்கு அகனுக்கு பொருத்தமாக இருப்பாள் என்று தோன்றியது. ஹாய் நேயா, நான் தான் கயல்விழி, அகன் அண்ணாவோட ஒரே தங்க, கமலோட மனைவி. கமல் உங்களை பத்தி நிறைய என்கிட்ட சொல்லியிருக்கார் தெரியுமா என்று அவள் பேசிக்கொண்டிருக்க, கமல் என்னை பத்தி சொன்னாரா? என்ன சொன்னாரு என்று நேயா புரியாமல் கேட்டாள். அப்போதுதான் கமல் அவனை பற்றி இப்போதைக்கு நேயாவிடம் சொல்ல வேண்டாம் என்று இங்கு வருவதற்கு முன் குறிப்பிட்டு சொல்லியும் தான் உளறிவிட்டோம் என்பதை உணர்ந்தவள், அது உங்க வேலையை பத்தி, நீங்க அகன் இண்டஸ்ட்ரியில ஆடிட்டிங் பாக்குறத பத்தி சொன்னாங்க என்று சமாளித்தாள். பின் நேயாவும் அவளின் நிலை கண்டு அவளை விசாரிக்க நேயாவிற்கு பதில் கூறியவள், நேர்ல உங்களை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு, அகன் அண்ணாவுக்கு நீங்க பொருத்தமான ஜோடியா இருப்பீங்க என்றாள். அதற்கு நேயா மௌனத்தையே பதிலாக தர, சுரபி எல்லாம் உங்கள்கிட்ட பேசினாங்களா? உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? அகன் அண்ணனை பத்தி உங்களுக்கு முன்னமே தெரியும்னு கமல் சொன்னாங்க. தான் காதலிச்ச பொண்ணு தன்னை வேண்டான்னு சொல்லி விலகி போன அப்புறமும் அவ மேல அவர் கோபப்படல. அந்த காதலியே நினைச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரோட ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுத்துதான் இவ்வளோ நாள் நாங்க அவரை கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணல. ஆனா அவரோட கூட பிறந்த தங்கையா இருந்தா, இல்ல அவரோட ரத்த சம்பந்தமா இருந்தா, இப்படி அவன் எப்படியாவது போட்டுன்னு விட்டு வச்சிருப்பியான்னு அண்ணாவோட சொந்தக்காரங்க பேசவும் தான் நான் எப்படியாவது அண்ணனை சம்மதிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணேன் என்று கயல்விழி சொல்லி முடிக்கவும், நீங்க அகனுக்கு கூட பிறந்த தங்க இல்லைன்னு தெரியும், ஆனா அவரோட கசின் சிஸ்டரா இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க சொல்றத பார்த்தா என்று சுரபி அதற்கு மேல் எப்படி கேட்பது என்று தயங்க, அந்த தயக்கத்தை புரிந்து கொண்ட கயல்விழி, ஆமா நான் அவரோட ரத்த சம்பந்தம் இல்ல என்று அகனுக்கும் அவளுக்குமான சம்பந்தத்தை கூறியவள் அவனை எப்படி திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தாள் என்பதையும் கூறினாள். ஐயோ, இதுக்காகவா நீங்க இப்படிலாம் பேசுனீங்க? இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கணும், இப்படி நெகட்டிவா பேசலாமா என்று நேயா கேட்க, இப்படி பேசினா மட்டும்தான் அண்ணனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க முடியும். நான் நினைச்சது போல அண்ணனும் சம்மதிச்சிட்டாரு. இப்போ அவரை புரிஞ்சுக்கிற நல்ல பொண்ணா அவருக்கு கிடைக்கணுமேனு இருக்கு. கமல் உங்களை பத்தி சொன்னப்ப கூட இது சரியா வருமான்னு யோசிச்சேன். ஆனா இப்போ இது சரியா இருக்கும்னு தான் தோணுது என்று கயல்விழி கூறியவள், எங்க அண்ணனை நீங்க கல்யாணம் செஞ்சுப்பீங்க தானே நேயா என்று கேட்டாள். நேயாவோ கயல்விழியின் பேச்சை கேட்டு, யார் இந்த கமல் என்ற சிந்தனையில் மூழ்கியவள், இன்னும் கொஞ்சம் தீவிரமாக சிந்தித்திருந்தால் அவன் கமலக்கண்ணன் என்பதை கண்டுபிடித்திருப்பாளோ என்னவோ. அதற்குள் கயல் அடுத்த கேள்வியை கேட்கவும் அதற்கு மறுப்பு கூற நேயாவிற்கு மனம் வரவில்லை. உங்க அண்ணனை நேர்ல சந்திச்சு பேசணும், அதுக்கப்புறம் என்னோட முடிவை சொல்றேன் என்று அவள் கூற, அப்படியா, சீக்கிரமே நீங்க சந்திக்க நான் ஏற்பாடு பண்றேன், அடுத்து எல்லாம் சரியா நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று கயல்விழி நம்பிக்கையாக கூறினாள்.